இமய மலைகளோட ஒரு முக்கியமான ஹில் ஸ்டேஷனான குளு மணாலில இருக்கிற டாப் 10 பிளேசஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். 10வதா நம்ம பார்க்க போறது பிஜ்லி மகாதேவ் கோவில். கடல் மட்டத்துல இருந்து 8000 அடி உயரத்துல இருக்கிற இந்த இடத்துல இருந்து சுத்தி இருக்கிற இடங்களை பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். சன்சாரி கிராமத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் ட்ரெக்கிங் போனாதான் இந்த கோவிலை நாம அடைய முடியும். குளுல இருந்து 22 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற இந்த கோவில் ஒரு முக்கியமான ஸ்பிரிச்சுவல் பிளேஸாவும் இருக்கு. 9வதா நம்ம பார்க்க போறது நேருக்குண்ட். மணாலில இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல இயற்கையா அமைஞ்ச நீரூற்று தான் இது. இந்த பிளேஸ் சுத்தி காணப்படுற பனிமுடைய மலைகளை ரசிக்கவும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கவும் ரொம்பவே நல்லா இருக்கும். 8வதா நம்ம பார்க்க போறது ஹிடிம்பா தேவி கோவில். சுத்தி தேவதாரு மரங்களுக்கு இடையில இருக்கிற இந்த கோவில் 1553ஆம் ஆண்டு மகாராஜா பகதூர் சிங்கால கட்டப்பட்டது. இங்க நடக்கிற புகழ்பெற்ற தசரா திருவிழா யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டும் இருக்கு. பாரம்பரியமான பகோடா ஸ்டைல் ஆர்கிடெக்சர்ல மரங்கள் மற்றும் கற்களை கொண்டு கட்டப்பட்ட இந்த கோவில் அங்க இருக்கிற மக்களுக்கு முக்கியமான வழிபாட்டு தலம். இங்க நாம ஹிமாச்சல் மக்களோட பாரம்பரியமான உடை அணிந்து போட்டோ ஷூட்டும் எடுக்கலாம். 7வதா நம்ம பார்க்க போறது ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் மற்றும் வசிஷ்டர் கோவில். மணாலில இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு குட்டி ட்ரெக் போகவும் இயற்கையோட அழகை ரசிக்கவும் பெர்ஃபெக்டான பிளேஸ் தான் இது. வசிஷ்டர் கோவில்ல இருந்து ஆரம்பிக்கிற இந்த ட்ரெக்கிங் போற வழி ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். நேச்சுரல் லவர்ஸ், ட்ரெக்கர்ஸ், பீஸ் சீக்கர்ஸ் அண்ட் போட்டோகிராஃபர்ஸ்க்கு சூப்பரான ஸ்பாட்டா இது இருக்கும். இந்த வசிஷ்டர் கோவில்ல வெந்நீர் ஊற்றும் இருக்கு. வெளியில எவ்வளவு -டிகிரி குளிர் இருந்தாலும் இங்க இருக்கிற வெந்நீர் ஊற்றுல எப்போதுமே 40 டிகிரிக்கும் அதிகமான வெப்பம் இருக்கும். 6வதா நம்ம பார்க்க போறது மால் ரோட். மணாலியோட ஹாட் பிளேஸ் ஆன இங்க ஷாப்பிங் பண்றதே ஒரு புதுவிதமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். இதுக்கு பக்கத்திலேயே டிபேட்டியன் மொனாஸ்ட்ரி, வான்விஹர் நேஷனல் பார்க், பியாஸ் ரிவர் வாக் இங்கெல்லாம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண சூப்பரா இருக்கும். மணாலி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இந்த மால் ரோட் அமைஞ்சிருக்கிறதுனால ஈவினிங் ஆர் நைட் டைம்ல போறது பிளசன்டான ஃபீல நமக்கு கொடுக்கும். 5வதா நம்ம பார்க்க போறது குளு ரிவர் ராஃப்டிங். குளு மணாலி வரவங்க மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்ல இந்த ரிவர் ராஃப்டிங்கும் ஒண்ணு. பிரிட்டில இருந்து ஜீரி வரைக்கும் மொத்தம் 14 கிலோமீட்டர் தூரம் பியாஸ் நதியில தான் இந்த ராஃப்டிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. 1 முதல் 2 மணி நேரம் பயணிக்கிற இந்த அட்வென்ச்சர் ட்ரிப் ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும். சம்மர் சீசனை விட வின்டர் சீசன்ல நம்ம இங்க போகும்போது ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆனா பியாஸ் நதியில வெள்ளம் வருதான்னு மட்டும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 4வதா நம்ம பார்க்க போறது சிசு வேலி அண்ட் அட்டல் டனல். லாஹுல் வேலியில இருக்கிற ஒரு அழகான பள்ளத்தாக்கு தான் இந்த சிசு. மணாலில இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல அட்டல் டனலுக்கு பின்னாடி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்துல இருந்து 10,200 அடி உயரத்துல கிறிஸ்டல் கிளியர் லேக், வாட்டர் ஃபால்ஸ், ஹெலிபேட் வியூ பாயிண்ட்ஸ் இப்படி நிறைய அமேசிங்கான பிளேசஸ் நாம இங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற ரிவருக்கு பக்கத்துல கேம்பிங் அண்ட் ஸ்டார்கேசிங் பண்றது மனசுக்கு ஒரு புது ஃபீல கொடுக்கும். மொத்தம் 9 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த டனலை கிராஸ் பண்ணவே குறைஞ்சது 15 முதல் 20 நிமிடங்கள் ஆகும். இங்க வின்டர் சீசன்ல போகும்போது அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ நாம ஃபீல் பண்ணலாம். 3வதா நம்ம பார்க்க போறது ஹிமாலயன் நேஷனல் பார்க். இந்த நேஷனல் பார்க் யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல ஒண்ணு. இங்க 350க்கும் மேற்பட்ட விலங்குகள், மரங்கள், செடிகள் பாதுகாக்கப்படுது. இயற்கையோட பொக்கிஷமா இருக்கிற இந்த பிளேஸ் ட்ரெக்கிங் லவர்ஸ்க்கு பெர்ஃபெக்டான ஸ்பாட்டா இருக்கும். இங்க தீர்த்தன் வேலி ட்ரெக், ஜீவானிலா ட்ரெக் இது மாதிரியான நிறைய பிளேசஸ் ட்ரெக்கிங்காகவே இருக்கு. கிறிஸ்டல் கிளியர் ரிவருக்கு பக்கத்துல ஆல்பைன் மெடோஸ் மேல கேம்பிங்க்கும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் பெஸ்டான பிளேஸ் தான் இது. 2வதா நம்ம பார்க்க போறது குளு பேராகிளைடிங் அண்ட் ஹாட் ஏர் பலூன். ஹிமாச்சல்ல இருக்கிற ரொம்பவே அழகான வேலியில இந்த குழுவும் ஒண்ணு. இது வேலி ஆஃப் கார்டன் அழைக்கப்படுது. பியாஸ் ஆற்றங்கரையை சுத்தி பைன்மர காடுகள், ஆப்பிள் தோட்டம், பனிமுடிய மலைகள் இப்படி இயற்கையோட அழகை ரசிக்க இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட். மணாலில இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த பிளேஸ்ல பேராகிளைடிங், மவுண்டைன் பைக்கிங் அண்ட் சைக்கிளிங், ட்ரெக்கிங், கேம்பிங், ராக் கிளைம்பிங், ராப்பிளிங் இது மாதிரியான நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. குழு பேராகிளைடிங் பொறுத்த வரைக்கும் கடல் மட்டத்துல இருந்து 9,000 அடி உயரத்துல நாம கிளைட் பண்ணலாம். இந்த எலிவேஷன்ல நம்ம கிளைட் பண்ணும்போது தௌலதார் மற்றும் பீர்பஞ்சல் மலைத்தொடர்களை பாக்குறது அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸா நமக்கு இருக்கும். இந்த பேராகிளைடிங் பக்கத்திலேயே ஹாட் ஏர் பலூனும் இருக்கு. இந்த ஹாட் ஏர் பலூனை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற ஆப்ஷன் கிடையாது. ஜஸ்ட் அப்லிஃப்ட் பண்ணிட்டு டவுன் பண்ணிடுறாங்க. சோ நம்ம எதிர்பார்க்கிற த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இதுல நமக்கு கிடைக்காது. அண்ட் இது ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கு. முதலாவதா நம்ம பார்க்க போறது சுலாங் வேலி. மோஸ்ட் பாப்புலர் அட்வென்ச்சர் அண்ட் நேச்சர் ஸ்பாட் தான் இது. இங்க வின்டர் சீசன்ல ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் அண்ட் சம்மர் சீசன்ல அட்வென்ச்சர்
அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பண்றது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இதுக்கு பக்கத்திலேயே அஞ்சனி மகாதேவ் டெம்பிளுக்கு ஒரு குட்டி ட்ரெக்கும் போகலாம். விண்டர்ல ஸ்னோ ஸ்கீயிங், ஸ்னோ போர்டிங், ஸ்னோ ஸ்கூட்டர், டியூப் ரைட்ஸ், பேராகிளைடிங் இது மாதிரியான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே மாதிரி சம்மர் டைம்ல பேராகிளைடிங், ஜாபிங், ரோப் வே, ஏடிவி ரைட்ஸ், ட்ரெக்கிங், கேம்பிங் இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலாம். இந்த பிளேஸோட ஃபுல் வியூவை பார்க்க ரோப் வே தான் கரெக்டா இருக்கும். இதுல போகும்போது நிறைய சீனிக் வியூல பிளேசஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.